la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அண்ணாமலை வந்து அதிமுகவை மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார். ஆனால் இவங்க யாருமே வந்து அதிமுகவை எதிர்ப்பவர்கள் அல்ல. ராம சீனிவாசன் ஆகட்டும், SR சேகர் ஆகட்டும், H ராஜாவாகட்டும், அதிமுகவுடன் பயணித்தால் நமக்கு வாக்கு கிடைக்கும் என்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலையை நீங்க லண்டனுக்கு அனுப்பிட்டு ஏதோ ஒரு அதிமுகவை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியல. தமிழிசை அவர்கள் மீண்டும் வந்து தலைவராக வந்துவிடக்கூடாது என்பதில் அண்ணாமலை தெளிவாக இருப்பார். பாருங்க, நேஷனல்ல ஒரு மகளிர் அணி உறுப்பினராக இருந்த குஷ்புவை கொண்டு வந்து மாநில அரசியல் கொண்டு வந்துட்டார் அண்ணாமலை. அண்ணாமலை சொல்லித்தான் குஷ்பு இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது கமலாலயத்தில். ஓகே, ஸோ தமிழிசை இங்கே இருப்பதை விட குஷ்பு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே சார், தமிழிசைக்கு செக் வைக்க தான் குஷ்பு இங்கே கூட்டு வந்திருக்காங்க, அப்படிதான் கமலாலயத்தில் சொல்கிறாங்க. இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் சீமானுக்குமான மோதல் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது எப்போதான் சார் முடிய வாய்ப்பு இருக்கு, இல்லை இன்னும் அதிகமாக தான் போகுமா இந்த மோதல் என்பது? ஏற்கனவே அந்த கருத்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு போலீஸ் அதிகாரியா அவருக்கு ஒரு சில எல்லைகள் உண்டு. நம்ம சீமானை இப்படி இவ்வளோ நேரம் விமர்சித்த அரசியல் வேறு. ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு போலீஸ் அதிகாரியா ஒரு எஸ்பி அளவில் இப்படி போய் தாக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு உண்டு. அவர் அரசு வந்து மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அரசாங்கம் பதில் சொல்ல போகுது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளை சொல்றாங்கன்னா நீங்க அதுக்கு புகார் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் வரைக்கும் ஓகே. மற்றபடி சீமானுக்கு பதிலுக்கு பதில் லாவணி பாடுகிற அரசியலை வருண்குமார் கையில் எடுத்தால் அது வருண்குமாருக்கும் நல்லதில்லை. அவருடைய இன்னும் ஏகப்பட்ட டிஜிபி வரைக்கும் போக வேண்டியவர். அவருக்கு எங்கேயாவது போய் நெருக்கடி ஏற்பட்டால் சிக்கலாக போய் முடியும். ஓகே சார், சமீபத்தில் பாஜகவில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க. H ராஜா தான் அதுக்கு தலைவராக இருக்கார். அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனது காரணமாக இந்த குழு போட்டிருக்காங்க. இந்த குழுவில் சீனியர் மோஸ்ட் லீடர் யாருமே பார்க்க முடியல. நயினா நாகேந்திரன் வருவார்னு எதிர்பார்த்தோம். நயினா நாகேந்திரன் இல்லை, தமிழிசை இல்லை, வானதி இல்லை. என்னதான் சார், எந்த அடிப்படையில் இந்த குழுவை போட்டிருக்காங்க? இந்த குழுவை அண்ணாமலை சொல்லி தான் டெல்லி போட்டிருக்கா. அண்ணாமலை சொல்லி படிதான் வந்து இவங்கெல்லாம் வந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஓகே, H ராஜா, முருகானந்தம், ராம சீனிவாசன், SR சேகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. கனக சபாபதி எல்லாம் 6 பேர் கொண்ட குழுவில் வந்து இதில் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசத்தை பார்க்க முடியுதுன்னா, அண்ணாமலை வந்து அதிமுகவை மூர்க்கத்தனமாக எதிர்ப்பார். ஆனால் இவங்க யாருமே வந்து அதிமுகவை எதிர்ப்பவர்கள் அல்ல. ஓகே, ராம சீனிவாசன் ஆகட்டும், SR சேகர் ஆகட்டும், H ராஜாவாகட்டும், அதிமுகவுடன் பயணித்தால் நமக்கு வாக்கு கிடைக்கும் என்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலையை நீங்க லண்டனுக்கு அனுப்பிட்டு ஏதோ ஒரு அதிமுகவை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியல. என்னுடைய சின்ன ஒரு சந்தேகம் தான். அண்ணாமலை சொல்லி தான் அந்த குழு அமைச்சதா சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த குழு மேல இன்னும் அண்ணாமலை ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது. அண்ணாமலை சொல்லித்தான் இந்த குழு போட்டிருக்காங்க. H ராஜாவுக்கு நேற்றைய முன்தினம் கவர்னரிடம் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது என்றும் சொல்கிறார்கள் கமலாலயத்தில். H ராஜா வந்து பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. சண்டே அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அண்ணாமலை சொல்லித்தான். அண்ணாமலை சொல்லாமல் யாரையும் நீங்கள் சந்திக்காதீர்கள் என்று கவர்னருக்கு அறிவுறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். ஓகே சார். ஸோ அதனால வந்து அண்ணாமலை வந்து இன்னும் பாஜக, தமிழக பாஜக மீது ஹோல்ட் இருக்கு. அதனால நம்ம சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 6 பேரும் திமுகவை தான் கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆமா, நீ நேரத்தை சொல்லிட்டார்ல, பழனியில் நடந்த முருகன் மாநாடு இந்து விரோத மாநாடுங்கிறாரு. அப்போ தொடர்ச்சியா சொல்லும் போது நீங்க அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க. லைட்டா ஒரு வார்த்தை விட்டாரு, அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படின்னு பிஜேபி சொல்லும் போது அதிமுக என்ன பழனிசாமி எம்டியா சேர்மன் எல்லாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் ரீதியான தாக்கம் இல்லை. ஆனால் அண்ணாமலை சொன்னார்ல எடப்பாடி மீது, நான் 3 மாச காலம் லண்டனுக்கு போறேன், ஆனால் 3 மாத காலம் தாங்குகிற அளவுக்கு நான் ஒரு வெடிக்க போறேன்னு போய் தெரிக்க விட்டார்ல. யார் மீது? எடப்பாடி பழனிசாமி மீது வைத்த குற்றச்சாட்டுகள். பட் இதெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்கு மேலிட தலைமை இந்த குழு அமைச்சிருக்கிறதா? அண்ணாமலை வந்து என்ன செய்ய போறார்? திரும்ப வந்து தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டு
நீடிக்க போகிறாரெல்லாம் இன்னும் நமக்கு சரியா தெரியல. இல்லை சார், நமக்கு வர சில செய்திகளை பார்க்கும்போது கமலாலயம் இன்னொரு சத்தியமூர்த்தி பவனா மாறிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு கோஷ்டி பூசல் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மைதானா சார்? அது முன்னாள் ஆளுநர், முன்னாள் தலைவர் தமிழிசை கடுமையாக விமர்சிப்பதாக ஒருத்தர் பதிவு போடுறாங்க. அதுக்கு தேசிய அளவில் இருக்கிற ஒரு இளைஞரணி அமைப்பாளர் இந்த மாதிரி உருவ கேலி, அப்புறம் சொந்த கட்சிக்குள்ளே நீங்கள் கேலி செய்து தடுக்க வேண்டுங்கிறாரு. அதுக்கு எஸ்ஜி சூர்யா அவர் பெரிய ஒரு விளக்கம் கொடுக்குறார். இப்போ இதெல்லாம் செய்தியாக வருகிறது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளில் ஒரு பெரிய செய்தியாக வருகிறது. உள்கட்சி பூசல் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. இதில் என்னென்னா, தமிழிசை அவர்கள் மீண்டும் தலைவராக வந்துவிடக்கூடாது என்பதில் அண்ணாமலை தெளிவாக இருப்பார். ஓகே, அவருக்கு ஏதாவது ஒரு நேஷனல் லெவலில் பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டு இங்கேருந்து நகர்த்தணும் அவரை. பாருங்க, நேஷனலில் ஒரு மகளிர் அணி உறுப்பினராக இருந்த குஷ்புவை கொண்டு மாநில அரசியல் கொண்டு வந்துட்டார் அண்ணாமலை சொல்லித்தான் குஷ்பு இங்கே வந்ததாக சொல்லப்படுகிறது கமலாலயத்தில். ஓகே, ஸோ தமிழிசை இங்கே இருப்பதை விட குஷ்பு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே சார், தமிழிசைக்கு செக் வைக்க தான் குஷ்பு இங்கே கூட்டு வந்திருக்காங்க, அப்படிதான் கமலாலயத்தில் சொல்கிறாங்க. ஓகே சார், குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தமிழிசையை த்ரெட்டா பார்க்குறாரு, நம்ம பதவிக்கு எப்பனாலும் ஆபத்து வருங்கிற த்ரெட்டா பார்க்குறாரா? ஏன்னா அவருக்கு மீடியா ஃப்ரெண்ட்லி இல்லை, பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்லி இல்லை, எடுத்தேன் கவித்தேன் என்று பேசுகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க கூடாது நான் சொல்லலை, தரம் தாழ்ந்து விமர்சிக்க. அதுதான், நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டு வேணா வைங்க, ஊழல் செய்து விட்டார்னு. ஆனால் நீங்கள் முன்னாடி என்ன பேசுனீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க, அதை எடுத்து போடுறாங்கல்ல, பழைய வீடியோக்கள் வருது. நீ என்ன பதில் சொல்ல போறீங்க? தற்கூறிங்கிறாரு, ஒன்றுமே தெரியாத ஒரு தற்கூறின்றாரு. ஒன்றுமே தெரியாத தற்கூறிக்கு தான் நீங்கள் நல்லாட்சி புரிந்தார் எடப்பாடி, 200 சீட்டு ஜெயிப்பார், அவரை மாதிரி ஒரு எளிமையான மனிதரை நான் பார்க்கவில்லை, இப்படிலாம் பேசுனீங்களே 3 வருஷத்துக்கு முன்னாடி. 2019 மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தோற்க போகிறேன்னு சொன்ன பழனிசாமி அப்போதே அந்த விஷயம் தெரிந்த பிறகும் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு எடப்பாடி பிரச்சாரம் செய்ய பின்னாடி கைகூப்பி நின்ற காட்சியெல்லாம் வருகிறது. இதெல்லாம் எடுத்து போடுவாங்களே, நம்ம இப்படி பேசுகிறோமே, எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறாரு. என்னதான் சொல்கிறேன், ஒன்றுமே புரியல. அண்ணாமலையை வச்சுக்கிட்டு அவங்க படுற பாடு இருக்குல்ல, கட்சி உள்கட்சியில் பூசல், கமலாலயத்தில் இன்னொரு சத்தியமூர்த்தி பவன், அதெல்லாம் கடந்து கூட மோதல் இருக்கும். ஓகே, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ அவருக்கு டெல்லியில் ஹோல்டு இருக்கு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு, என் அளவுக்கு டெல்லியில் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யாரும் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து. அந்த அளவுக்கு லாபி வச்சிருக்காரு டெல்லியில். அதான் சொல்கிறாரு, என்னை நகர்த்தி விட்டு தமிழ்நாட்டிலேருந்து யார் ஒருத்தரும் டெல்லியில் பெரிய ஆக முடியாது, பதவியை கைப்பற்ற முடியாது, என்னை விட்டால் தமிழ்நாட்டுக்கு பாஜகவுக்கு நாதி இல்லை, அந்த ரீதியில் சொல்லியிருக்காரு. என்னை விட்டா தமிழ்நாடு பாஜக ஆளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இது இப்போ இருக்கிற தமிழ்நாடு பாஜக தலைவர் தான் இதை பற்றி யோசிக்கணும். இவர் தான் தமிழ்நாடு பாஜகவை தூக்கி நிறுத்த முடியும், வளர்க்க முடியும். சுனாமி மாதிரி வந்தார், ஓட்டு வந்துருச்சு. இதை வைத்துக்கொண்டு அண்ணாமலை இந்த பாஜக தூக்கி நிறுத்தி விடுவார் என்றால், அப்போ பாஜகக்கான கொள்கை, அப்போ மத்திய பாஜக தலைவர்கள் மீது இருக்கிற அந்த மரியாதை, அந்த கரிஸ்மாட்டிக் பவர், அதெல்லாம் எடுபடாது. அண்ணாமலை மட்டும்தான் தமிழ்நாடு பாஜகவை தூக்கி நிறுத்துவார், ஜெயிக்க வைப்பார் நம்புறது. எத்தனை நல்லது கெட்டதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.